Welcome to Easy Spoken English Lesson 7 by Free Learners Corner. வழமை போல இன்றும் நாங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படக்கூடிய மிக முக்கியமான வசனங்களை ஆங்கிலத்தில் எவ்வாறு இலகுவாக பேசலாம் என்று பார்க்க போகிறோம். இன்று கட்டிலை ஏறி மிதிக்க வேண்டாம், அழுக்கான உடைகளை நல்ல உடைகளுடன் கலக்க வேண்டாம், கண்ட இடங்களில் குப்பை போட வேண்டாம், தலையணியை கீழே போட வேண்டாம், கண்ட இடத்தில் எச்சில் துப்ப வேண்டாம். இது மட்டுமல்லாமல் இன்னும் பல எவ்வாறு இலகுவாக ஆங்கிலத்தில் பேசுவதென்று பார்ப்போம். ஆடையை நொறுக்க வேண்டாம். இங்கு நொறுக்குதல் என்றால் கிரம்பிள், வேண்டாம் என்றால் டோன்ட். ஆடையை நொறுக்க வேண்டாம், டோன்ட் கிரம்பிள் த கிளாத்ஸ் அல்லது டோன்ட் கிரஷ் த கிளாத்ஸ். டோன்ட் கிரம்பிள் த கிளாத்ஸ் அல்லது டோன்ட் கிரஷ் த கிளாத்ஸ். ஆடையை நொறுக்க வேண்டாம். கட்டிலை ஏறி மிதிக்க வேண்டாம். பிள்ளைகள் பொதுவாக இவ்வாறு செய்வார்கள் தானே? அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இதை கூற முடியும். வேண்டாம் என்றால் டோன்ட். கட்டிலை ஏறி மிதிக்க வேண்டாம், டோன்ட் ஸ்டெப் ஆன் த பெட். டோன்ட் ஸ்டெப் ஆன் த பெட். கட்டிலை ஏறி மிதிக்க வேண்டாம். தலை அணியை கீழே போட வேண்டாம், டோன்ட் புட் த பிலோ ஆன் த ஃப்ளோர் அல்லது டோன்ட் ட்ராப் த பிலோ டவுன். டோன்ட் புட் த பிலோ ஆன் த ஃப்ளோர் அல்லது டோன்ட் ட்ராப் த பிலோ டவுன். தலை அணியை கீழே போட வேண்டாம். கண்ட இடங்களில் குப்பை போட வேண்டாம், டோன்ட் த்ரோ கார்பேஜ். டோன்ட் த்ரோ கார்பேஜ் என்றால் வேண்டாம், த்ரோ என்றால் வீசுதல், கார்பேஜ் என்றால் குப்பை. டோன்ட் த்ரோ கார்பேஜ் எவ்ரிவேர் யூ see. கண்ட இடங்களில் குப்பை போட வேண்டாம். அல்லது டோன்ட் லிட்டர் இன் எவ்ரி பிளேஸ் யூ see அல்லது டோன்ட் டம்ப் வேஸ்ட் ஹியர் அண்ட் தேர். டோன்ட் த்ரோ கார்பேஜ் எவ்ரிவேர் யூ see, டோன்ட் லிட்டர் இன் எவ்ரி பிளேஸ் யூ see அல்லது டோன்ட் டம்ப் வேஸ்ட் ஹியர் அண்ட் தேர். I didn't notice the step and fell. இது நீங்கள் ஏதாவது படிகள் இருப்பதை கவனிக்காமல் சென்று வலிக்கு விழுந்து விட்டால் இவ்வாறு கூறலாம். I didn't notice, நான் கவனிக்கவில்லை. I didn't notice the step, படியை, and fell, விழுந்து விட்டேன். I didn't notice the step and fell, அந்த படியை கவனிக்காமலே விழுந்து விட்டேன். அழுக்கான உடைகளை கழுவிய உடைகளுடன் சேர்க்க வேண்டாம். இங்கு கலத்தல் என்ற அர்த்தத்தில் மிக்ஸ் என்ற அர்த்தம் வரும். டோன்ட் மிக்ஸ், கலக்க சேர்க்க வேண்டாம். டர்ட்டி கிளாத்ஸ் என்றால் அழுக்கான ஆடைகள், வித் வாஷ்ட் கிளாத்ஸ் என்றால் கழுவிய உடைகளுடன். டோன்ட் மிக்ஸ் டர்ட்டி கிளாத்ஸ் வித் வாஷ்ட் கிளாத்ஸ். அழுக்கான உடைகளை கழுவிய உடைகளுடன் சேர்க்க வேண்டாம். டோன்ட் மிக்ஸ் டர்ட்டி கிளாத்ஸ் வித் வாஷ்ட் கிளாத்ஸ். பாதை வழுக்கிறது, கவனமாக செல்லுங்கள். The road is slippery, walk carefully. Slippery என்றால் வழுக்குதல். அல்லது it's wet on the way, walk carefully. அல்லது the path is slippery due to rain, அதாவது மழை காரணமாக. Due to rain என்றால் மழை காரணமாக. Be careful while walking. The road is slippery, walk carefully. It's wet on the way, walk carefully. The path is slippery due to rain. Be careful while walking. பாதை வழுக்கிறது, கவனமாக செல்லுங்கள். விழாவுக்கு அழுக்கான மற்றும் சிதைந்த உடைகளை அணியாதே. இங்கு பழைய, அதாவது பயன்பாடு குறைந்த உடைகளை நாங்கள் worn out என்று சொல்வோம். worn out clothes, பயன்படுத்தி மீண்டும் பயன்படுத்த முடியாதவைகளை. ஆகவே விழாவுக்கு அழுக்கான மற்றும் சிதைந்த உடைகளை அணிய வேண்டாம் என்றால் don't wear worn out clothes to the function. Don't wear, அணிய வேண்டாம், worn out clothes, பயன்பாடு குறைந்த, அதாவது அழுக்கான மற்றும் சிதைந்த உடைகள், to the function, விழாவுக்கு. Don't wear worn out clothes to the function. இது போன்ற மிகவும் யூஸ்ஃபுல்லான ஆங்கில ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் கிராமர் வீடியோஸ்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அண்ட் ஷேர்.
ஃப்ரீ லேர்னர்ஸ் கார்னர். இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ, எங்கள் அடுத்த வீடியோவில் வாட் இஃப், இது எனது சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டிருந்த கேள்விக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்கத்தான் நான் எனது அடுத்த வீடியோவை வாட் இஃப் என்ற தலைப்பில் தயாரித்திருக்கிறேன். வாட் இஃப் என்றால் நடந்தால் என்ன ஆகும், இப்படி நடந்திருந்தால் என்ன, இப்படி நடக்கலாம் என்று எண்ணினால், இவ்வாறான மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் நாங்கள் வாட் இஃப், அதாவது யூகங்கள், கருத்துக்கள், எமது கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் வாட் இஃப் என்ற ஃப்ரேசஸை பயன்படுத்துகிறோம். நாங்கள் இன் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் மற்றும் ஃப்யூச்சர் டென்ஸில் வாட் இஃபை எவ்வாறு பயன்படுத்தி அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடியதாக எவ்வாறு நாங்கள் யூஸ் பண்ணுறது என்று, அது மட்டுமல்லாமல் இன்னும் பல நாங்கள் எமது அடுத்த வீடியோவில் கற்போம். தேங்க்யூ.